கோப்பியம் உண்மையும் பின்னணியும். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் போக்சோ போன்ற சிறப்பு சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட இன்னமும் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறையலை. இதனை உணர்த்தும் விதமாக நாமக்கல் திருச்செங்கோட்டை அடுத்த சக்தி நாயக்கன் பாளையத்தில் பக்கத்து விட்டு விளையாடி கொண்டிருந்த 10 வயதான சிறுமியை அதே வீட்டை சேர்ந்த சைக்கோ ஒருத்தன் கத்தியால் வெட்டி குழந்தையின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொடூரமான சம்பவத்தை இப்போ பார்க்கணும். கடந்த திங்கட்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் 10 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த சக்தி நாயக்கன் பாளையம் சொசைட்டி அருகில் உள்ள குடித்தெருவில் உள்ள சண்முகம் என்பவரது வீட்டில் அக்கம் பக்கத்தை சேர்ந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்துள்ளனர். அப்போது திடீரென அந்த வீட்டிலிருந்து குழந்தைகள் அலறி துடித்துள்ளன. இதனை கேட்டு அங்கிருந்த பெரியவர்கள் பதறி அடித்து சென்று பார்த்தபோது அங்கே சண்முகத்தின் மகனான செந்தில்குமார் கையில் குழந்தையை வெட்டிய ரத்தம் வடியும் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அருகில் சிறுமி ரத்த வெள்ளத்தில் வலியால் அலறி துடித்துக் கொண்டிருந்துள்ளார். இதனை கண்டு துடிதுடித்து போனவர்கள் அந்த சைக்கோவிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற ஓடியுள்ளனர். ஆனால் அந்த மிருகமோ மீண்டும் அந்த குழந்தையை வெட்ட பாய்ந்ததோடு தடுக்க சென்றவர்களையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். ஆனாலும் அவர்கள் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உயிரை பணயம் வைத்து ஒரு வழியாக குழந்தையை அந்த மிருகத்திடமிருந்து காப்பாற்றி வெளியே தூக்கி வந்துள்ளனர். என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை விளையாடதான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டானா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டான். ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போல. அதுக்கப்புறம் போல என்னையும் வெட்ட வரா, அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு போட்ட ரத்தம் கார்ல இல்ல, ஒரு போட்ட ரத்தம் கார்ல இல்ல, எல்லா ரத்தம் கீழதான் கிடக்குது. கட்டி ரத்தம் கிடக்குது. நானு யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா புள்ள என் பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இதனையடுத்து குழந்தையை உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் குழந்தையை அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையே குழந்தையை காப்பாற்றும் போது படுகாயமடைந்த தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த ஊரக போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது செந்தில்குமார் கடந்த 2 ஆண்டுகளாக மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செந்தில்குமார் பல ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு தேறிய நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு குடும்பத்தினருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மீண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் அறையிலேயே யாருடனும் பேசாமல் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி கொடூரமான செயலில் ஈடுபட்ட செந்தில்குமாரை காப்பாற்ற காவல்துறையினரும் சில சக்திகளும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும் வீட்டுக்குள்ளே இருந்த தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற குழந்தைகளெல்லாம் எதுவும் செய்யாத செந்தில்குமார் என்னுடைய மகளை மட்டும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் மீது உரிய விசாரணை நடத்தி கடுமையான சட்டங்களை தண்டிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் எப்படிங்க அவர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துருக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தையின் தந்தை சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். குழந்தைகள் 5 பேரும் விளையாடி கொண்டிருந்த போதுதான் கையில் ஒரு கத்தியுடன் வேகமாக வந்த செந்தில்குமார் சோஃபாவில் அமர்ந்திருந்த தஷ்மிதாவின் கழுத்தில் வெட்டியுள்ளார். மேலும் குழந்தைகளின் சத்தம் கேட்டு ஓடி வந்த தங்கராஜ் மற்றும் முத்துவேல் ஆகியோரை செந்தில்குமார் கத்தியால் வெட்டியுள்ளான். பின்னர் அவனை கைது செய்து அழைத்து சென்ற நிலையில்
பாதிக்கப்பட்ட குழந்தை தஷ்மிதாவின் தந்தை பிரபு மற்றும் உறவினர்கள் ஊர்க்காரர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்டோர் குமரமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தனது பெண்ணிடம் செந்தில்குமார் சில்மிஷத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் எனவும் அதனை என்னிடம் குழந்தை தெரிவித்துவிடும் என்ற அச்சத்தில் கத்தியால் வெட்டியுள்ளான் எனவும் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரம்பன், திருச்செங்கோடு தாசில்தார் விஜயகாந்த் மற்றும் வருவாய் அலுவலர்கள், போலீசார் என பல தரப்பினரும் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின் அவரை சிறையில் அடைத்து உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக வழக்கு நடத்தி கடுமையான தண்டனை பெற்றுத் தருவோம் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் திருச்செங்கோடு நாமக்கல் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பொன் குழந்தையை மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான், அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்கே உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேலே பட்டிருக்கணும், குழந்தைங்க மேலே வேற யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க. வெளியே விட்டா அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு. தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. எல்லாருக்குமே பாதிக்கும். ஆர்டர் போட்டு கத்தியும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறான். கேமரா வீட்டுல இருந்து படிச்ச பசங்கள வேலை இல்லாம வந்தது. அவனுக்கு தூக்கு தண்டனை விட்டுருங்க. சொல்லி யார் முடிவு பண்ணி தயவு செய்து இதனையடுத்து தாய் மற்றும் மகன் என இருவர் மீதும் கொலை முயற்சி, குற்றத்தை மறைப்பது மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பது உள்ளிட்ட குற்றங்களை செய்ததாக BNS 49, 238, 109 ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து திருச்செங்கோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கே நீதிபதி சுரேஷ் பாபு இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து செந்தில்குமார், சம்பூரணம் ஆகியோர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 10 வயது சிறுமியின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூரமான தாக்குதல்ல சிறுமி இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களோ குற்றவாளியை கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறமும் போலீசாரின் விசாரணையும் குற்றவாளியை ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் பிறரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செந்தில்குமாரை போன்ற நபர்களை ஒரு பாதுகாப்பான சூழலில் வைக்கணும் அப்படிங்கிறதோட இந்த சம்பவம் தீர விசாரிக்கப்பட்டு தஷ்மிதாவின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்கும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.